ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் அதனால் நம்ம ட்ரீம் லெவன் ஸ்குவாடும் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட போகிறோம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நிறைய வீடியோ எனக்கு பார்க்க முடியும். அதனால் நம்ம வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ட்ரீம் லெவன் ஸ்குவாடை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ட்ரீம் லெவன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இதான் கைஸ் நம்ம ட்ரீம் லெவன் ஸ்குவாடு. இதான் கைஸ் பாருங்க. விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசனு, அப்புறம் ரிஷப் பண்ட். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, டேவிட் மில்லர், சூரியகுமார் யாதவ். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஜான்சனு. அப்புறம் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரித் பும்ரா, அப்புறம் ரபாடா, அப்புறம் நாட்டர்ஜி. ட்ரீம் நம்ம முடிச்சிட்டோம். ட்ரீம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். நம்ம அடுத்தது ப்ரெடிக்ஷன் வீடியோ பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷனை பார்த்துலாம். ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி போன வீடியோ நான் சொன்னேன், ரோஹித் சர்மா வந்து ½ செஞ்சுரி அடிப்பார், அப்படிலாம் வந்து ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடிப்பார், அப்படிலாம் ½ செஞ்சுரி அடிப்பாருன்னு. அதே மாதிரி ½ செஞ்சுரி அடிச்சிட்டாரு. சரி, இனி வந்து நம்ம விராட் கோலி சார் வந்து இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேட்டிங்கன்னா போன மேட்ச் வந்து விட்டாரா, அதனால் வந்து அந்த கம்பேக் கொடுத்து ரிவெஞ்ச் எடுத்து எல்லாம் டைட்டாக வருவார் இந்த மேட்ச்சு. அப்புறம் ஜடேஜா கூட இந்த மேட்ச் வந்து டைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் வந்து. அப்புறம் வந்து தூபே சார் வந்து இந்த மேட்ச் ஆடுறதுக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்களா, எல்லாருமே நினச்சாங்க, எல்லாம் முக்கால்வாசி பேர் வந்தவங்க 6 தான் வந்தவங்களுக்கு அடிச்சிட்டாங்க. வந்ததுக்கு அடிச்சிட்டு போடுவாங்க. தூபே சார் தான் வந்த உடனே டிஃபென்ஸ் வச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவர் வந்து IPL தான் பொறுத்த வரைக்கும் செட்டு போல, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஆட மாட்டாரு என்னன்னு தெரியல. இந்த மேட்ச் வந்து சான்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் டவுட் தான். அவருக்கு பதிலாக வேறு யாராவது சான்ஸ் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து வேறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தா கூட இன்றைக்கி வந்து நல்லா ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாக விட்டுட்டாரு. ஃபைனல்ஸாவது ஃபுல்லாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ்லேயே வந்து இன்றைக்கி டைட்டாக வரும்னு நினைக்கிறோம். அப்படி வந்தாங்க இன்றைக்கி டைட்டாக வந்து நல்லா தரமான சம்பவம் பண்ணிட்டு போயிடுவார் சார் துபே சார். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜஸ்பிரித் பும்ரா சார் வந்து 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 4-5 விக்கெட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப க்ரூஷலாக போச்சுன்னா வந்து ரொம்ப ரன் கொடுத்தாருன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் தான் எடுக்க மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதே ரன் கொடுக்காம போட்டாருன்னா நல்லா மேடினும் போடுவார், விக்கெட் வேணால் 2 நல்லா எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் சார் வந்து இன்றைக்கி நல்லா விக்கெட் போடுறாரு, நல்லா 2 விக்கெட் எடுப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா போன மேட்ச் இப்போ வர ரெகுலரான மேட்ச்சில் 2 விக்கெட் இல்லை 1 விக்கெட் தான் எடுக்கிறார், நல்லா மேடின் ஓவர்லாம் போடுறாரு. அதனால் இன்றைக்கி வந்து நல்லா போடுவார். அதில் வந்து ஜடேஜா சார் வந்து இன்றைக்கி ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாலே போதும், அவர் வந்து ஒயிட் குத்துறன்னு சொல்லிட்டு பவுண்டரி கொடுக்குறாரு. அதனால் வந்து ரிவர்ஸில் அடிக்கிறாங்க அழகாக பேட்ஸ்மேன். அதனால் ஸ்டெம் டு ஸ்டெம் போட சொல்லுவேன் ஜடேஜா சாரை. ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாலே சரியாக போடும். அப்புறம் அக்ஷர் பட்டேல் சார் சூப்பராக போடுறாரு. அவர் வந்து ஒயிட்டில் குத்தி கொஞ்சம் பாலில் உள்ளே எடுக்கிறாரு, அதே மாதிரி ஆஃப் சைடில் குத்தி கேரம் பால் மாதிரி உள்ளே எடுக்கிறாரு. அதனால் நல்லா போடுறாரு, அவரு என்ன சொல்ல முடியாது, அது நல்லா தான் போடுறாரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் பொறுத்தவரைக்கும் சூரியகுமார் வந்து சார் இன்றைக்கி வந்து ½ செஞ்சுரியாவது அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிற ஃபார்ம் அப்படி தான். வந்து ஒயிட்டில் போட்டால் யாராவது விட்டுருவாங்க, இல்லாட்டி டிஃபென்ஸ் தள்ளி விடுவாங்க. தவிர்த்து இப்படிலாம் யாரும் அடிக்க மாட்டார். அவர் மட்டும் தான் இப்போ கரண்ட்டில் அடிச்சிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இட்மானும் அடிப்பார், ஆனால் வந்து சூரியகுமார் சார் தான் வந்து இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு யார் சொல்கிறது, வேறு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சொல்லியாச்சு, பவுலிங்கும் பார்த்தாச்சு, ஆல்ரவுண்டரும் பார்த்தாச்சு. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் வந்து பேட்டிங்கு பவுலிங் வந்து ஒழுங்காக ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ நாள் வந்து ஆட வைக்கல, அவர் ஆட வைக்கல, இல்லைனா நல்லா ஆடின மாதிரியே அவ்வளோ தெரியல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங், ஒரு மேட்ச் பவுலிங் அந்த மாதிரி ஆடுறாரு. இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா இம்பாக்ட் கிரியேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி நியூ பிளேயர் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபைனல் இல்லை, அதனால் தூபே சாரோ அப்படின்லாம் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுட்டு நியூ பிளேயர் உள்ளே இறக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறக்கினாலும் நல்லா தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஓப்பனிங் கொஞ்சம் வேணும், ஓப்பனிங் இல்லை, ஃபினிஷிங் வந்து யாருமே இல்லை. ஏதோ DK மாதிரி ஆளுங்க இருந்தாலும், தினேஷ் கார்த்திக் மாதிரி ஆளு இருந்தாலும் ஃபினிஷிங் பார்த்துப்பாங்க. ஏதோ ஜெய்ஸ்வால் இல்லை KL ராகுல் இல்லை அப்துராஜ் கெய்க்வாட் அந்த மாதிரி எதனா பிளேயர் இருந்தாலும் ஓப்பனிங் பார்த்துப்பாங்க. அவங்க 2 பேரும் இல்லை, ஓப்பனிங்கும் ஒழுங்காக இல்லை, ஃபினிஷிங்கும் இல்லை. நடுவில் ஏதோ ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் வேணால் செட் ஆயிருக்கு. அக்ஷர் பட்டேல், சூரியகுமார் யாதவ் வந்து மிடில் ஆர்டர் வேணால் நல்லா சொல்லலாம். இந்தியா தவிர்த்து ஓப்பனிங்கு ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குது இந்தியா. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைக்கி நல்ல பிளேயர் மட்டும் ஓப்பனிங் ஃபினிஷிங் மட்டும் ஒரு ஆளை மாற்றிட்டா முடிஞ்சிச்சு. நல்ல ஸ்குவாடு நல்லா ஆடுவாங்க. இன்றைக்கி இந்தியா வந்து நல்லா ஆடணும், சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா ஆடணும். 50% தான் என்னோட பர்சன்டேஜ் சொல்லுவேன். என்னோட இன்றைக்கி வந்து இந்தியா ஜெயிக்குமா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்குமான்னு கேட்டால் 50-50 தான் நான் சொல்லுவேன். வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன், 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அவங்களும் நல்லா ஆடுவாங்க, நம்மளும் நல்லா ஆடுவோம். இப்போ வந்து அவங்களும் ஃபயரில் இருக்காங்க, நம்மளும் ஃபயரில் இருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி யார் வேணும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியா வந்து நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டுச்சுன்னா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஃபஸ்ட்டே வந்து பேட்டிங் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டே விக்கெட் விட்டுச்சுன்னா கொஞ்சம் டவுட் தான் ஜெயிக்கிறது. வேணால் வந்து கடைசி ஒரு ஆள் அடித்தாங்கன்னா ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா டவுட்டு தான். ஆனால் வந்து பவுலிங்கில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்தியா நல்லா பண்ணுறாங்க. பவுலிங் வந்து நல்லா விக்கெட் எடுத்து நல்லா மேடின் ஓவர்லாம் போட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இந்த வீட்டில் பார்த்து ட்ரீம் லெவன் ஸ்குவாட் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்துருவோம். அதோட மேட்ச் வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம சைனிங் அவுட், கிரிக்கெட் ஃபிளாங்கிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.